நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய மனம் அப்படிங்கிறது ரொம்பவே அபாரமான சக்தி கொண்டது. இந்த அபாரமான சக்தி கொண்ட மனத்த வச்சு தான் நாம என்னென்ன சாதிக்கலாம். அதே நேரத்தில இந்த மனம் நம்மள எந்த அளவுக்கு சில நேரங்கள்ல பாழ்படுத்தி வச்சிருக்கு, நம்மள தோல்வி நிலையிலேயே வச்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். அதே நேரத்தில உங்களுடைய மனத இன்னொருத்தர் தெளிவாவே அறிஞ்சுகிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவங்க உணர்ந்து கொள்ளுதாங்க, தெரிஞ்சு கொள்ளுதாங்க. அதே மாரி தான் நீங்களுமே இன்னொருத்தருடைய மனத தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அது எப்படி இன்னொருத்தர் மனதில நினைக்கிறத, இன்னொரு மனதில எண்ணத்த நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா முடியும். அது சாத்தியம் தான். ஏன்னா, இது எல்லா நேரத்திலயுமே, எல்லா சூழ்நிலைகளையுமே ஒவ்வொருத்தருடைய மனங்கள்ல ஓடக்கூடிய அந்த எண்ணங்களையும், அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரிய தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா, நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், அதாவது முக பாவனைகள் தான் காரணம். அப்ப நம்ம உள்ளத்துல என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது முகத்துல காமிச்சு கொடுத்துரும். குறிப்பா நம்ம கண்கள் தான் காமிச்சு கொடுக்கும். நீங்க இத எளிதா சொல்லணும்னா, இந்த காதலர்கள்ட்ட நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். பொதுவா ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எதுவுமே நேரடியா பேசியிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய உடல் மொழி, அதாவது கண்களில் தான் அவங்க ஜாட காட்டியிருப்பாங்க. கண்களை மையமாக வச்சு தான் அவங்க அந்த காதலையே உருவாக்கியிருப்பாங்க. அந்த காதலுக்கு ஒரு உறுதியை கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் உடல் மொழிகளும் அதில் கை சைகையாக இருக்கட்டும், இல்லை உடலோட மற்ற பாகங்கள் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். அப்போ அந்த சைகைகள் மூலமாக தான் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொண்டு அந்த காதலை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு போவாங்க. அதன் பிறகு தான் அந்த பேச்சு வழக்கு, எண்ணங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கட்டும். அப்போ இந்த விஷயங்கள் எப்படி நம்ம வெற்றிக்கு சாத்தியமாகும் அப்படின்னு பார்த்தா, அதாவது இன்னொருத்தருக்கு நமக்கு தெரிஞ்சிரும். நம்ம சில நேரங்களில் எப்படி நினைப்போம் அப்படின்னா, நம்ம மனசில் நினைக்கிற விஷயம் இன்னும் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையில் நம்ம இருந்துக்கிட்டு இருப்போம் எப்போவுமே. அப்போ அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற விஷயந்தான் நமக்கு தேவையில்லாத ஒன்று. அவங்க என்ன வேணாலும் நினச்சி போட்டோம், நம்ம நல்லதை மட்டும் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அதை பற்றி நம்ம எந்த சூழ்நிலையிலையும் கவலைப்பட தேவையே இல்லை. நம்மளுடைய எண்ணங்கள் வலுவாக இருந்துச்சுது அப்படின்னா, இன்னொருத்தர் நம்ம முகப்பொலிவு, அந்த முக கவர்ச்சி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்ம முகத்தில் வந்துடும். அப்போ வரும்போது அவங்களோட எண்ணம் என்ன இருக்குது, பாடுறா எவ்வளோ சூப்பராக இருக்காப்புல, சும்மா செம்ம ஜோராக இருக்காப்புலையா, முன்னாடி இருந்ததை பார்க்கும்போது இன்றைக்கி ஆள் அட்டகாசமாக இருக்காங்க, முகத்துலேயே ஒரு தெளிச்சி தெரியுது அப்படிம்பாங்க. அப்போ இந்த தெளிச்சி அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள் தான் வருது. நம்ம எண்ணங்கள் எப்போவுமே தூய்மையானதாக இருந்துச்சுது அப்படின்னா முகத்தில் கண்டிப்பாக பொலிவு இருக்கும். இல்லைனா நம்மளே கேட்டிருப்போம் யாரையோ ஒருத்தரை பார்த்து, என்னப்பா இன்றைக்கி டல்லாக இருக்க, அவ்வளோ ஒன்றும் விசேஷமாக ஆளை பார்க்கும்போது இல்லையா, என்னாச்சு உனக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்போம். அப்போ அவர் மனசில் ஒரு பிரச்சனையோடு இருந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத வெளிப்படுத்திடுவாங்க. திடீர்னு பார்த்தா கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு ஏதோ கப்பலுக்கு வந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. அது நம்ம வெளிப்படையாகவே சொல்லுவோம். அப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம எப்போவுமே தவிர்க்கணும். எதுக்காக நம்ம கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கணும், என்ன அப்படி முழுகி போச்சுன்னு நம்ம அதாவது சொல்லுவாங்களா, என்ன குடி முழுகி போச்சு அப்படின்னு கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்க அப்படிம்பாங்க. அப்போ அந்த விஷயம், இது வார்த்தைகள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதை இந்த மாதிரி கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. என்ன வேணாலும் நடக்கட்டும், துணிஞ்சு நில்லுங்க. எல்லாத்துலேயுமே ஒரு தைரியத்தோடு இருங்க. உங்கள் மனசில் அந்த சிந்தனை, அந்த எண்ணங்கள் எப்போவுமே ஒரு வலிமையானதாக இருக்கட்டும். நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல விதமாக உணர்வை ஏற்படுத்துங்க. அதாவது தோல்வி வருது, வெற்றியை மட்டும்தான் வைக்கணும். ஏன்னா நீங்கள் மனசில் தோல்வி அப்படிங்கிற ஒரு உணர்வை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது உங்களை எங்கே கொண்டு போய்விடும், தோல்வியில் தான் கொண்டு போய் முடியும். ஏன்னா இன்றைக்கி அந்த தோல்வி அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பேரை மூழ்கடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. அந்த தன்னம்பிக்கை இழக்க வச்சிருக்கு. எப்படிடா வெற்றி அடைகிறது அப்படின்னு தெரியாமல் திக்கு முக்காடி திண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் அப்போ அந்த தோல்விங்கிற எண்ணத்திலேயே அவங்க உழண்டுக்கிட்டே தான் இருப்பாங்க தொடர்ந்து. அப்போ தோல்வி வந்துருச்சு, இப்போ எனக்கே ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பிரச்சனை கவலை இருக்குது அப்படின்னா உடனே நானே என்ன பண்ணணும், உடனே என்ன செய்யணும் அப்படின்னா, என்னோட மனசுக்குள்ளே என்னோட எண்ணங்களை நான் சரி பண்ணணும். எதுக்கு இப்போ இந்த எண்ணம் தேவையில்லாமல் வந்திருக்கு, அப்படி என்ன ஆகிப்போச்சு, எனக்கு நான் நல்லா தானே இருந்துக்கிட்டு இருக்கேன், திடீர்னு எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே வருது, இது தேவையே இல்லை. நம்ம இலக்கு என்ன, நம்ம வெற்றி என்ன, அதை நோக்கி பயணிப்போம். அதுதான் நமக்கு முக்கியம். இந்த தேவையில்லாத இந்த எண்ணங்கள் நமக்கு தேவையில்லை. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிங்க, நமக்குள்ள எப்போவுமே ஒரு 2 விஷயமான போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று நேர்மறையான விஷயம், இன்னொன்று எதிர்மறையான விஷயம். அப்போ அதில் உங்களுடைய வெற்றிக்கு பாதிக்கக்கூடிய ஏதாவது ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே வந்துச்சுது அப்படின்னா, அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேளுங்க. இந்த எண்ணம் எனக்கு தேவையா, இப்போ நான் இந்த நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் எனக்கு தேவையா, இது என்னோட வாழ்க்கைக்கு நல்லதா கெட்டது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணத்தை உடனே தூக்குங்க. அப்போ ஒரு சந்தோஷமான மனநிலையை யோசிங்க. உங்கள் குழந்தைங்களை பற்றி, இல்லை உங்களோட நெருக்கமான நண்பர்களை பற்றி, இல்லை உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த மகிழ்வுங்கிறது மனசுக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கணும். அதுக்காக நீங்கள் உடனே சொல்லாதீங்க, எப்படிப்பா பணமே இல்லை,
ஐய கடன் நிறையா இருக்குது, நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இருந்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நீங்கள் கடன் இருக்குது இல்லை பணம் இல்லை அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் சரியாயிருமா? கண்டிப்பாக சரியாகாது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும், அதை அடைக்கிறதுக்கான வழியை ஒன்று தேடணும். இல்லை அப்படின்னா அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், நம்ம இப்போ இந்த நிமிஷம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போம், என்ன நடந்துட போகுது அதில் பார்த்துக்கலாம், அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு இருந்தீங்க அப்படின்னா அந்த கவலைங்கிறது மனசுக்குள்ளே வராது. உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கும். அந்த கடனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அடைச்சிருவீங்க. அந்த நம்பிக்கையோடு இருங்க. இன்றைக்கி இருக்கிற மாதிரியா நாளைக்கு இருக்க போகுது, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்களையே கவலைக்கு உள்ளாக்கி இல்லை உங்களை தாழ்த்திக்கிட்டு அப்படி இருக்காதீங்க. இன்னும் நாட்கள் இருக்குது, இன்னும் காலங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா ஒருத்தர் 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பார் சிலர். அப்படிலாம் கவலையே படாதீங்க. 40 வயசுக்கு அப்புறமா ஆரம்பிங்க. நமக்கு இன்னும் வாழ்க்கை எவ்வளவோ பயனாக இருக்குது, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஒரு 5 ஆண்டு உங்களுக்காக நீங்கள் டைம் எடுங்க. இது வரைக்கும் போனது போகட்டும், இனிமே அடுத்த ஒரு ஆண்டு நீங்கள் ஒரு குறிக்கோளை இலக்க நிர்ணயிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தானாக தேடி வரும். நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்போடும் இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு கேரண்டி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.